ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இது ஒரு எமர்ஜென்சி வீடியோவை தான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ இந்த சில்வர் ஸ்டாப் ஆயிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு நேத்தியே பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் இந்த சில்வர் ஆஃபர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக சீட்டு பே பண்ணுறதுக்காக போகும்போது மட்டும் சொன்னாங்க, இப்போ இந்த 1 வீக் தான் இந்த சில்வர் ஆஃபர் இருக்கும், ஹை டிமாண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா சீட்டுக்கு நான் கிஃப்ட் கேட்கறதுக்கு போயிருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் இல்லை, வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் என்னோட முன்னால் வீடியோவில் நான் போட்டிருப்பேன், ஜிஆர்டியில் சில்வர் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது, போகும்போது கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு சில்வர் சம்மந்தப்பட்டமான எந்த ஆஃபரும் ஜிஆர்டியில் இல்லை. நீங்கள் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ நியூவாக வேற ஆஃபர் ஒன்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நியூ ஆஃபர் பார்த்தீங்கன்னா பர் கிராமுக்கு உங்களுக்கு 300 ருபீஸ் லெஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னால் 100 ருபீஸ் லெஸ் இல்லையா? ஸோ இப்போ 300 ருபீஸ் லெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபருமே உங்களுக்கு கோல்ட் சீட்டுக்கு எந்த விதமான ஆஃபரும் கிடையாது. இப்போ சப்போஸ் கோல்ட் சீட்டில் நீங்கள் 5 கிராம் ஆட் ஆயிருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 கிராம் எடுக்கிறீங்கன்னா அந்த 1 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ருபீஸ் ஆஃபர் இருக்கே தவிர வேற எந்த விதமான ஆஃபரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேஸ்டேஜ் எப்பயும் போல இப்போ ஒரு 14% நீங்க அபோவா எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 8% லெஸ் பண்ணி தருவாங்க. அந்த ஆஃபர் எல்லாம் இருக்கு. சில்வருக்கு எந்த விதமான ஆஃபரும் இல்லை, அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் கால் பண்ணி கேட்டேன். ஸோ ஆஃபர் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்றது வேற வழியே இல்லை. ஏன்னா ரொம்ப ஹை டிமாண்டா இருக்கு, நம்மளுக்கே தெரியும். ஸோ நான் கூடமே பார்த்தீங்கன்னா சிட்டுக்கான எந்த கிஃப்ட்டுமே வாங்காம வந்துட்டேன். ஸோ சில்வரே கொஞ்சம் லேட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில்வர் பார் கூட நான் தீபாவளி ஆஃபர்ல சீட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்தேன். அதுக்கு கிஃப்டா கொடுத்த ஆஃபர் தான். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னால எடுத்துட்டேன். 2 வீக்ஸ் முன்னாலனா நமக்கு தாராளமா ஆஃபர் இருந்தது. நான் எடுத்தப்போ சில்வர் ரேட் பார்த்தீங்கன்னா 159 ரூபா தான் கிராமுக்கு. இப்போ 50 ரூபாய் ஏறி இருக்கு 2 வாரத்திலே. ரேட்ஸ் ஃபால் ஆகுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாதுங்க. முதல் நாள் வேணால் நம்ம பார்த்து அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணலாமே தவிர ஹோலாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதே தெரியும். ஸோ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பார்க்கலாம். இது ஃபால் ஆகிறது டவுட்டு தான், மோஸ்ட்லி ஃபால் ஆகாது. ஏன்னா ட்ரம்ப்போட ஆட்சி இன்னும் 3 வருஷத்துக்கு இருக்குங்கிறாங்க. ஸோ அதை பொறுத்து தான் நமக்கு எப்படி ஏறுமா என்னங்கிறதே தெரியும். நான் சீட்டு க்ளோஸ் பண்ணும்போது ரேட் பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாய் தான் இருந்தது. ஸோ அப்பவே சீட்டு போட்டுட்டேன். நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா 11,185 ரூபாய் நான் ஃபர்ஸ்ட் சீட்டு பே பண்ணுறப்போ. இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா நானும் ஹஸ்பண்டும் கம்பைன் பண்ணி கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டு தான் 15,000 போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சது சீட்டு பே பண்ணுங்க கண்டிப்பாக. ஏன்னா ரேட் நமக்கு எங்கேயும் ஆகுது. ஃபால் ஆனாலும் என்ன ஒரு 2000 ஃபால் ஆகுமோ அவ்வளோதான். ஸோ மோஸ்ட்லி பே பண்ண பாருங்க. இனிமே ஃபியூச்சர்ல கூட இந்த ஆஃபர் தருவாங்களாங்கிறது டவுட் தான். நம்ம பார்த்து தான் இனிமே ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மேக் பண்ணி நான் போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.